தம்பி பிளான் போடுறது பார்த்துக்கலாம் உட்காந்து வச்சுக்கலாம் அவன் ஏந்து உட்காந்துக்குவான் உட்காந்துருக்காங்க அவன் ஏஞ்சி உட்காந்துன்னா பரவாயில்ல திட்டினா என்ன நல்லா இருக்கும் சிவபாலம் அவன் வந்து இல்லைன்னா அந்த ப்ளூ சட்டைக்காரங்கெல்லாம் அவன் பின்னால் உட்காந்துக்க பாரு இந்த ஒரு ப்ளூ சட்டை போட்டு கேமரா தூக்கி நாளுக்கு அவங்களுக்கு மறையுமா தெரியாது அப்படி கீழே ஆட்டமா போச்சோ போனா உட்காரலாம் இந்த மூலில் என்ன சொல்லுவான் ஒன்றும் சொல்ல மாட்டான் இந்த உட்காந்து அந்த அவரையும் பேசுகிறாங்க உண்மையான பக்தன் அவனுக்கு இதுவரை யாருக்கு கொடுத்தாலும் தழுது காட்சி கொடுக்கும் பார்க்க முடியவில்லை பார்க்கலாம் என்ற ஆசை இருக்கு ஸ்ரீஹரி மாதவன் பட்டத்தை அளித்து என்னை வளர்ந்த திருதராட்சதற்கு என் உயிரை தரப்போகிறேன். கடைசி நேரத்தில் உன் பாத தரிசனம் கண்டு ஜென்ம சாமயமானேன் ஐயா. நான்காம் மதம் நல்ல சொர்க்கம் தேவை. என்னதான் 32 தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை நான் செய்யவில்லை. அதனால் பாட வேண்டும். அதற்கு வழி அடுத்த பிறகு வெங்காட்டு அத்தையாகும் மகன் சீராகவும் அன்னப்படி காட்டி வரக்கூடிய சிவனடியாருக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செய்வாயான அங்கே சிவபெருமானால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆண்டவா, அப்படியானால் எனக்கு 2 வரமளிக்க வேண்டும். என்ன வரமோ? வற்றாத பொருளும் கோணாமல் கொடுக்கின்ற குணமும் அருள்வாளிக்க வேண்டும். உறவில்லாத செல்வம் உனக்கு கோணாத குணமும் கொடுக்கிறது என்னுடைய பொறுப்பு. போயிட்டு வரட்டுமா? போக முடியலையே. ஏதாவது இருளுங்களா? ஈராவது அவ்வளவு சீக்கிரமா உடலுக்கு அகலாது. உள்ளத்துல சில இருள் இருக்கிறது. அதை கேட்கலான்னு ஆசைப்படுற சொல்லுவியா? போகிறாத பிறந்த நாள் சத்துருக்களும் கேட்கலாம். அதை தெரிவித்தால் உனக்கே பாதை எனக்கு 6 பேர் சத்துருவாங்க. 6 பேர் சத்துருவா?
முன்பதாக ஆறு பேரா அந்த 6 பேர்ல முதல் சத்துருவா நடக்கக்கூடிய அந்த பாலி யாரு கொஞ்சம் சரியான கேட்கிறேன். ஆண்டவா யாருன்னு தெரியாது. யாரோ யார் தெரியுமா? இந்த கரிய ஜென்மத்திலே நான் தானாதோரனாக பிறந்தேனே. அன்று முதல் இப்பொழுது கண்ணனாக இந்த தேர்தல் சாய்ந்திருக்கும் வரை எனக்கு முதல் ஜென்ம சத்துருவே நீதாயா. போய் வேறு கிளம்பிட்டான். நான் யாரு அந்த பாவி சுடுபாயை தெரியாது கேட்கிறேன்னா நானே சத்துருவா. ரெண்டாவது சத்து உலகத்திலே தாய்மார்கள் 10 மாதம் குழந்தையை வயிற்றிலே சுமக்கிறார். அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறாள், அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறாள். ஆண்டவா, என் தாய் என்று அப்படி வளர்க்கவில்லையே. பெற்ற பொழுதே பெட்டியில வைத்தால், ஆற்றிலே விட்டால், நான் எங்கோ சென்றேன், எப்படியோ இருந்தேன். தூது செல்லக்கூடிய ஆசாமி ஆண்டவா, நீ நேராக என் தாயிடத்திலே சென்று, அத்தே உனக்கு 5 பிள்ளை வேண்டுமா 1 பிள்ளை வேண்டுமா என்று கேட்டாள். என் தாயானவள் எனக்கு இருப்பது 5 பிள்ளை தானே கண்ணா. அந்த 1 பிள்ளை யார் என்று என் தாய் கேட்டது. அங்குதத்தை ஆண்டு வரக்கூடிய கண்ணன் தான் நீ பெட்டில வைத்து ஆற்றில விட்ட குழந்தை. அவன் உயிரோடு தான் இருக்கிறான். அவனான கண்ணன் என்று உரைத்தான். என் தாயை பார்த்து ஓடி வந்தது. தடுத்து நிறுத்தி அத்தை உன் மகன் வந்தால் அழைத்து வா, வரவில்லை என்றால் 2 வரம் வாங்கி வா என்று உரைத்தார். என் தாய் என்னை பார்க்க ஓடி வந்து, மகனே கண்ணா, உன்னை பெற்றவள் நான் தானடா என்று உரைத்தார். இதே போல பொன்பொருளுக்காக ஆசைப்பட்டு எத்தனையோ தாய்மார்கள் வீட்டிலே வந்து, நான் தானடா உன்னை பெற்றவள் என்று சொல்லி அந்த சேலையை கொண்டு வந்து கொடுத்தார். எத்தனையோ தாய்மார்கள் எரிந்திருக்கிறார், அவமானப்பட்டிருக்கிறார். அந்த நிலை உனக்கு வேண்டாம் அம்மா என்று உரைத்து அந்த சேலையை கொண்டு வரா என்று தாய் உரைத்தது. சேலையை கொண்டு வந்து கொடுத்தேன். ஆண்டவா, என்னை பெற்றெடுத்த பொழுது என் தாய்க்கு என்ன வயதோ அதே வயது நிலை ஏற்பட்டது. அமிர்தமானது பிடித்தது. இந்த சடங்கை பிடித்து நான் பால் இருந்தால் பாவியாகி விட்டேன் அம்மா என்று தாயிடத்தில் அழுதேன். தாயானவள் சடங்கை பிடித்து இப்பொழுது பால் இருந்தவில்லை என்றால் நான் ஒரு பொற்கணத்தை இந்த அமிர்தத்தை கறந்து வைக்கிறேன் கண்ணா, நீ சென்று நீராடி வாடா என்று தாய் சொன்னது. தாய்ப்பாலை அருந்துவதற்காக ஆசையாக போகிறேன். ஆண்டவா, நான் நீராடி வருவதற்குள்ளாக ஒரு கருமுனாக தாய்ப்பாலை கண்ணனுக்கு வந்துவிடும். இந்த பாலை கண்ணனை அருந்தக்கூடாது என்று சாய்ந்து விட்டார். ஓடி வந்து பார்த்தால் பொற்கண்ணன் சாய்ந்து கிடக்கிறது. என் தாய்க்கு வயது முடிந்து விட்டது. அந்த பாலை அருந்து அதை பாவியாகி விட்டேன் அம்மா. என் தாயிற்கு அழுத பொழுது நம் மகனுக்கு தெரிந்து மனமாற 2 வரம் கேட்டான். ஒரு வரம், ஒரு கணைக்கு மேல் மறுகனை விடக்கூடாது அர்ஜுனன் மீது. கண்ணா என்று என் தாய் வரம் கேட்டால் அப்படியே வரம் கொடுத்தேன். இன்னொரு வரம், கண்ணா அர்ஜுனனை தவிர மற்ற 4 நீ தம்பியாக நினைக்க வேண்டும், எதிரியாக நினைக்க கூடாது கண்ணா. என் தாய் 2 வரம் கேட்டால் அப்படியே வரம் கொடுத்து என் தாய்க்கு கொடுத்த வாக்கால் ஒரு கணைக்கு மேல் மறுகனை விடாமல் போய்விட்டு ஆண்டவா. அம்மா, எத்தனையோ தாய்மார்கள் என்னிடத்திலே வாங்கி வந்திருக்கிறார். நான் யாரையும் எதுவும் வாங்கவில்லை அம்மா. எனக்கு 2 வரம் கொடுக்க வேண்டும் அம்மா என்று தாயிடத்துல கேட்டு, ஒரு வரம் என்ன தெரியுமா அம்மா, கர்ணன் தான் அண்ணன் என்று என் தம்பிமார் என்று சொல்ல வேண்டாம் அம்மா. அப்படி சொல்லிவிட்டால் என் தம்பிமார் தானகமே சென்று விடுவார். இந்த நாடே நமக்கு வேண்டாம், அண்ணனே நாட்டு ஆளட்டும், இந்த சண்டையை நமக்கு வேண்டாம் என்று என் தம்பிமார் காணையில் புறப்பட்டு விடுவார். 13 வருட காலமாக கானகத்திலே என் தம்பிமார் கஷ்டப்பட்டிருக்கிறார் அம்மா. என் தம்பிமார் இந்த நாட்டை ஆளட்டும்,
அண்ணன் தான் கண்ணன் என்று சொல்ல வேண்டாம் ஒரு வரம். இன்னொரு வரம் அம்மா, நான் இளைஞன் என்று அத்தனையில் ஓடி வந்து உன்னிடத்தை சொன்ன உடனே காக்கை போல கூட்டமிட்டு அழும் அம்மா. அதே போல அந்த ரணகளத்தில் என்ன அனாதை குணமாக்க வேண்டாம். நான் இறந்தது என்று தெரிந்தவுடனே தலைவிரி கோலத்தோடு இந்த 60,000 வீதியில அடித்து மோதி வந்து என்னை அடித்து உன் அடிமையை வைத்து மகனே கண்ணா கண்ணா என்று அழைக்கிறோம். என் தம்பிமார் ஓடி வந்து ஏனம்மா என்று கேட்பார். என் வயிற்றில் பிறந்தவடா கண்ணன், உனக்கெல்லாம் மன்னனடா கண்ணன் என்று உரைத்தால் என் தம்பிமார் என் மீது விழுந்து விழுந்து அழ வேண்டும் அம்மா. இந்த சடலத்தை என் தம்பிமார் எடுத்து செல்ல வேண்டும் அம்மா. துரியோதனுக்கு உயிர் மட்டும்தான் சொந்தம், இந்த சடலம் என் தம்பிமார்களுக்கு சொந்தம் அம்மா என்று 2 வரம் கேட்டு அப்படியே தாயான வரம் கொடுத்தால் அல்லவா. அதனால் ஒரு கணைக்கு மேல் மருகனை விடாமல் போய்விட்டது. என் தாயை எனக்கு 2வது சத்ரு. 3வது சத்ரு எந்த சத்திரனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு சபதம் செய்திருந்தார். அவரிடத்தை சென்று பாடங்களை கற்றுக்கொண்டு ஒரு நாள் ஆளவரை தீர்த்தல் கீழே அமர்ந்து எனக்கு நித்திரை வருகிறது கர்ணா என்று குருவானவர் உரைத்தார். என் துணையை தலையணையாக பாவித்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் ஒரு கருவண்டாக வடிவம் எடுத்து என் துணையை துளைக்கிறார். உதிரமானது வருகிறது வெளியே. நித்திரை போக செய்யக்கூடாது, குரு நித்திரை செய்கிறாரே என்று அவ்வளவு வழிமுறைத்திருந்தேன். இந்த உதிரமானது சென்று குருவின் முதுகிலை ஜில்லென்று பட்டது. எழுந்தார் குருவானவர். பாவி, இவ்வளவு உதிரத்தை பார்த்திருக்காயே, நீ சத்திரனாகத்தான் இருக்க முடியும், பிராமணனாக இருக்க முடியாது. நான் சத்திரனா பிராமணனா என்று எனக்கே தெரியாது அப்படின்னா அவர் சாபத்தை கொடுத்தார். கற்றுக் கொடுத்த வித்தை அத்தனையும் உனக்கு தக்க சமயத்தில் நினைவு வராது படா என்று சாபத்தை கொடுத்தார் அல்லவா. அவர் கொடுத்த சாபம் நான் பானம் விடுகிறேன் பாதியிலே நிற்கிறது. என் தம்பி பானம் விடுகிறான், என் உடம்பெல்லாம் தைக்கிறது அல்லவா. எனக்கு பரசுராமர் 3வது சத்ரு. 4வது சத்ரு காமாதே வேட்டையாடிவிட்டு வீடு திரும்புது. பொழுது அர்த்தமாக போகிறது. நேர வேகமாக செலுத்தி வந்து கன்றானது ஓடி வந்து என் தேர் சக்கரத்தில் அகப்பட்டு உயிரை விட்டது. காமதேவி தாய்க்கு ஓடி வந்து பாதி கண்ண அகம்பாவத்தால் தேனை ஓட்டி என் கன்றை கொன்றாயே, இதை போல நீ ஒரு நாளைக்கு தேர் சக்கரத்தில் அகப்பட்டு துடிக்க வேண்டுமாடா என்று சாபம் கொடுத்தது காமதேவி. அந்த காமதேவி கொடுத்த சாபம் ஆண்டவா, ரணகளத்திலே தேர் சக்கரம் கீழே புதைந்து விட்டது. அதை தோல் கொடுத்து தூக்குகிற நேரம் அர்ஜுனா பானம் விடுதா என்று நினைத்தால் அவனும் பானம் போட்டு என் உடம்பெல்லாம் சல்லடையாக்காக இருக்கிறான் அல்லவா. அதனால இந்த காமதேவி இந்திரதேவா தர்மசாலை மூடுகிற நேரம் ஏழை பிராமணர் வந்து யாத்திரமையா என்று நிற்கிறார். காவலாளிகள் வெளியே தருகிறார்கள். அவரை உள்ளே விடுதலையா என்று உரைத்து பிராமணர் உள்ளே வந்தார். ஐயா, உனக்கு எது வேண்டும் என்று கேட்டேன். கண்ணா, உடம்பிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கவச குண்டலத்தை கொடி என்று கேட்டார். அவர் இடத்திலே இல்லை என்று சொன்னால் ஏழைப்பட்ட பிராமணர் பறைசாற்றுவார். கர்ணன் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று அதற்காக அரண்மனை உள்ளே சென்றேன். வாளை எடுத்தேன். என் உடம்பிலே ஒட்டி இருக்கக்கூடிய கவசம் பலத்தை அழித்தேன். ஆண்டவா, உயிரம் கொப்பளித்து வருகிறது. அப்படி தாம்பாளத்தை வைத்து தானமாக கொடுத்தேன். ஏன் தெரியுமா? இந்த கவச குண்டலம் கர்ணனிடத்தில் இருந்தால் உன்னை போன்ற 1000 ஆண்டவன் வந்திருந்தாலும் இந்த அழிக்க முடியாது. அதனால் தேவேந்திரே, நீ பிராமணா வர சொன்னாய்,
வந்து என் கவச குண்டலத்தை வாங்கி சென்று விட்டான் ஆண்டவா. என் கவச குண்டலம் போனது, என்னிடம் இருந்த பாதி பலம் அப்பொழுதே போய்விட்டது ஆண்டவா. ஆறாவது சத்ரு இந்த பூமாதேவி எல்லாருக்கும் தாய் தானே. அர்ஜுனனுக்கும் தாய், எனக்கும் தாய், இந்த உலக மக்களுக்கு எல்லோருக்கும் தாய். அவன் என் கண்ணிலே சுண்ணாம்பு வைத்து அவன் கண்ணிலே வெண்ணையை வைத்தான். 12 அங்குலம் இடம் கொடுக்கவில்லை என்றால் என் கண்ணை கட்டிருக்காது. அர்ஜுனன் திரசின் தளத்திலே வந்து அண்டவா, இந்த பூமாதேவிக்கு ஆறாவது சத்ரு. முதல் சத்ரு நீ, இரண்டாவது சத்ரு என் தாய், மூன்றாவது சத்ரு பரசுராமர், நான்காவது சத்ரு தாமதேனு, ஐந்தாவது சத்ரு தேவ இந்திரன், ஆறாவது சத்ரு இந்த பூமாதேவி. இந்த சத்ருவாகிய என்னை இப்படி சித்திரவதை செய்ததை போல தம்பிமார்கள் செய்ய வேண்டாம். 13 வருட காலமாக கானகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறார். அவரையாவது இந்த நாட்டை முடித்து தம்பி தர்மராஜனுக்கு முடித்துவிட வைப்பார். அல்லவா வீர சீக்கிரமாக அர்ஜுனா, அதற்கு இந்த உயிர் போகல, யார் மேலும் விடாத பாட சத்திரை மார்கள் நீ அம்மா
அவன் பார்த்துன்னு இருக்கிறாங்களா நம்ம நின்னா
என்ன சொன்னா எனக்கு தலைவலியோ எனக்கு அடிச்சா
Thank you.